ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு எடு பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். என்ன ஜங்குக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஷாக் அண்ணா டேயோட ஃபோர்கெட்டில் ஜங்குக் கேஸ் பண்ணிவிட்டு ஆமாம் இந்தியா ஸ்லீப் பண்ணுண்ணே. ரெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேபி டொமக்ஸில் வச்சுட்டு ப்ராப்ளம் பண்ணாதுங்கிற மாதிரி நம்ம டேயோட பேக் சைடு முதுகு லைட்டாக தட்டி கொடுத்தபடி நம்ம டே அப்படியே லைட்டாக ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக் பக்கத்தில் ஹக் பண்ண பொசிஷனில் தட்டி கொடுத்து ஸ்லீப் பண்ண வைக்கிற மூமெண்ட்டுக்கு டேயுமே நம்ம ஜங்குக்கோட ஆப்ஸரை கிட்ட வச்சபடி ஜங்குக்கோட செஸ் அப்படியே ஒரு ஃபிங்கராலே சுரண்டினபடி மறுபடியும் ஜங்குக்கோட நேமெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கா ஜங்குக்கி குக்கி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நேமாக வச்சு சொல்லிக்கிட்டு ஜங்குக்கோட செஸ் இந்த மாதிரி சுரண்டுற மூமெண்ட்டுக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு ப்ளே பண்ணுற திங்கிங் தான் பேபி வருது, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டயர்டாயிட்ட ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சோம். இப்போ ஆரம்போட ரூமு தான் கட்டுட்டு ஆரம் நம்ம நாமோ ஸ்லீப் பண்ணி வச்சுட்டாரு. ஜின்னுமே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்தமாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு ஆரம் மட்டும் அப்படியே அவரோட ரூம் பால்கனி இருக்கும்ல, அந்த பால்கனியில் நின்றுட்டு ஜேக்கப்புக்கு கால் பண்ணுறாரு. என்னடா ரொம்ப டேஸ் கழிச்சு நமக்கு கால் பண்ணுற, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜேக்கப் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இப்படி ஜேக்கப்புக்கு கால் பண்ணால் ஜேக்கப்பு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு எனக்கு குட்டியாக கொஞ்சம் ஒர்க்கு தேவைப்படுதுடா, இந்த ஜெனி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஜங்குக்கு வர ஆக்சிடெண்ட் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லை என்கிட்டயே கால் பண்ணி உன் ஃபேமிலிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவேனுங்கிறான். டென்ஷனாக இருக்குது, அவள் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது தெரியல. நானும் அவளுக்கு பயந்து நிறைய அந்த சிம்ஸ் எல்லாத்தையுமே மாட்டிட்டேங்க, அப்படியே என்னோடய நம்பர் அவளுக்கு கிடைக்கிது, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இப்போ ஜங்குக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆன அந்த மூமெண்ட் அது போட குறைக்கி ஒரு தேவையில்லாத ஒரு மிஷினை கொண்டு வந்து கொடுத்து மிஷினை வச்சு எங்கள் ஹவுஸுக்குள்ளே ப்ராப்ளம் ஆகி ஃபைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் அவள் கம்பெனிக்குள்ளேயும் ஹவுஸுக்குள்ளேயும் ப்ராப்ளம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. அவள் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் நான் முதல்ல அவளை அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனாக்கி என் ஃபேமிலியை சேவ் பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, உன்னை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஜெனி இருக்க பிளேஸ் எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ஜெனி இருக்க பிளேஸை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லை அதுக்கு பதிலாக நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் என்னலாமோ நம்ம ஆரம்பிட்ட சொல்கிறது. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் பண்ணணுமா? ஆமாம், இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணு. இந்த ஹோல் ஒர்க் பண்ணுறதுல உன் பிளேஸில் யார் ஜெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கானுங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஆரம்பிக்கிட்ட ஜேகப் சனம். ரொம்ப தேங்க்ஸ் ஜேகப், இந்த பிளானை கண்டிப்பாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஜெனியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்படியே ஸ்மோக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மொட்டை ஆரமும் ஜேகப்பும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஜின்னு அவரோட ரூம் அந்த பால்கனி டோர்கிட்டே நின்று கேட்டுருவார். ஸ்லீப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஆரம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஆரமுக்கு தெரியாது ஜெனி ஆரமை லவ் பண்ணதும். ஆரமுக்கு காலேஜ் டேஸில் ஜெனி மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஆனால் பட் பேரண்ட்ஸ் ஜின்னை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதுனால ஃபீலிங்ஸ் ஒரு அட்ராக்ஷனில் இருந்தது. லவ் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி கமிட்டட் ஆகிற அந்த டைட்டில் ஜெனி ப்ரப்போஸ் பண்ண வர அந்த மூமெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ் நீ ஜின்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், ஜின்னு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் சுகர் ஜிமினா மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் ஜங்குக்டையை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி மேரேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறத ஆரம்பிட்டா ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு சன்னில் அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு அட்ராக்ஷன் தானே, அந்த அட்ராக்ஷனுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹாப்பினஸை பிரேக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி ஜெனி மேலே வச்சுருந்த அந்த குட்டியை ஒரு அட்ராக்ஷன் ஃபீலை பிரேக் பண்ணிவிட்டு ஜின்னை மேரேஜ் பண்ணியிருப்பார். அது ஜெனிக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஜெனி ப்ராப்ளம் பண்ணியிருப்பா, ஃபைட் பண்ணியிருப்பான். ஏன் மேரேஜுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டே அப்போ கூட ஆரம்பக்கிட்ட பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணி நீ ஜின்னை மேரேஜே பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான். ஆனால்
நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை, நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம், அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனால் பட் இன்றைக்கி என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ஜின்னை மேரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. என் பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ்க்கு கண்டிப்பாக நான் ஜின்னை மேரேஜ் பண்ணிப்பேன், ஜின் என்னை நல்லாவே பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஜின் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு லைஃப் பார்ட்னராக அவன் என் ஃபேமிலியும் என்னையும் நல்லாவே பார்த்துப்பான். நீ தேவையில்லாமல் அந்த குட்டி அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிவிட்டு உன் லைஃப்பில் மூவ் ஆனாக்கு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிருப்பாரு. பட்டு ஜென்னிக்கு தான் செம்ம காண்டு. ஸ்டேஜில் ஜின்னை மேரேஜ் பண்ணட்டும் அந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே பிடிக்காம எவ்வளவு திமிர் இருந்தால் என்னையே ரிஜெக்ட் பண்ணி என்ன மூவ் ஆன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு லெசன் எடுத்துட்டு அவனை நீ மேரேஜ் பண்ணுவடா, உன்னை எப்போட்டு நான் ஹாப்பியாக அவங்க கூட இருக்க விட மாட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணியிருப்பா. ஆனால் பட் நம்ம ஜின் நம்ம ஆரமை லவ் பண்ணியிருந்துருப்பார். தான் நம்ம ஜின்னை லவ் பண்ணிட்டு இருக்க மாட்டார். பட் நம்ம ஜின்னுக்கு ஆரம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம ஜின் மேலே மேலே ஓவர் லவ் ஜின்னுக்கு இருக்கிறதுனால நம்ம ஜின்னி என்ன கேம் ப்ளே பண்ணாலும் அதை ஜின் அவ்வளோ லேஸில் நம்பிட்டு இருக்க மாட்டார். ஆரம்பமே ஜினி பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கையும் பிரேக் பண்ணி மேரேஜுக்கு அப்புறம் பேபிலாம் போட்டாகி லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கும். ஜெனிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம ஆரமோட எனிமி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம ஆரமே எனிமி மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பார். இப்போ ஜெயிக்கப்பட்ட இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜின்னு வெள்ட்டி கேட்க சொல்ல, அப்போ ஒரு வேளை நம்மளை விருப்பமே இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா, நம்ம மேலே அவருக்கு அப்போ லவ் ஃபீல் எதுவுமே கிடையாதா, அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தானா, ஒரு ஃபிக்ஸட் மேரேஜ் தானா, நான் கூட என்னை லவ் பண்ணியிருப்பாருன்னா திங்க் பண்ணேனுங்கிற மாதிரி நம்ம ஜெர்னி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கன்லேயே பெட்டில் படுக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜெயிக்கப்பட்டா ஓப்பனாகவே பேசியிருப்பாரு, ஜெனி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறா, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணுறா, எங்கே இருக்கானே தெரியலங்கிறது ஓப்பனாக இப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் கேட்க சொல்ல, ஜெனி எனிமி பார்ட்னர் எனிமி அந்த கம்பெனி அந்த சம்மந்தமாக எனிமி கிடையாது, ஆரமும் லவ் பண்ணிகிட்ருக்கா. அந்த மூமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்காமல் ரிஜெக்ட் பண்ண மூமெண்ட்டுக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்கிறத ஃபுல்லாக எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டே போய் சொல்லிட்டாரு. ஏதோ எனிமின்னு தானே சொன்னார், இந்த மாதிரி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெயின்லேயே இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே திங்க் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தேன். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம தான் ஸ்மோக்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவள் என்ன பண்ணாலும் சரி, என் ஃபேமிலியும் சரி, என் ஒய்ஃபு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸையும் சரி, என்னோடய ஒய்ஃபையும் சரி, என்கிட்ட யாராலையும் மூவ் ஆன் பண்ண முடியாது, உன்னால் முடிஞ்சிட்ட பாட்டுக்கோ ஜென்னிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நேராக பெட்ரூம்குள்ளே இப்போ நம்ம ஜென் அப்படி ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாருல்ல, ஆனால் ஸ்லீப் பண்ணலை, ஐஸை தான் க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பாரு. ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜின் பக்கத்தில் க்ளோஸாக ஜின்னோட ஹேர் அப்படியே நம்ம சாஃப்டாக அப்படி கோடி விட்டுட்டு ஜின்னோட ஃபோர்கெட்டில் கீஸ் பண்ணிவிட்டு நாமோட ஃபோர்கெட்லேயும் கீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாம பக்கத்தில் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஸ்லீப் பண்ண கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு ஜின் அப்படியே ஆரம்பப்பட்டபடி பெட்டில் திரும்பி படுத்து நோட் பண்ணுறாரு. என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, பிரதர்ஸ் கிட்ட ரொம்ப போல்டாக நடந்துக்கிறீங்க, என்கிட்ட ஒய்ஃபுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு லவ் கேராக காட்டுறீங்க, அதை விட எனிமியாக ஒரு நியூ கேர்ள் இருக்கிற அந்த மூமெண்ட்டை என்கிட்ட ஜஸ்ட்டு கம்பெனி எனிமி, பார்ட்னர்ஸ் எனிமி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் என்ன ஒரு ஃபர்கட்டான மூமெண்ட்டில் விருப்பமே இல்லாமல் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? இவ்வளோ டேஸ் எனக்கு இது தெரியாமல் போச்சு. என்ன நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் பேரண்ட்ஸோட அந்த ஃபோர்ஸுக்கு தான் அன்னைக்கு மேரேஜ் பண்ணீங்களா? உங்களுக்கு என் மேலே லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க நோட் பண்ணிவிட்டு ஆரமோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஜின் ஹோல்ட் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க அப்படியே நம்ம ஜின்னோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுக்கிறாரு. அவர் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். நம்ம ஜின்னு தான் நம்ம கண்டிப்பாக ஆரம்பிக்கிட்ட தெரிஞ்சுக்கணும், நம்ம மேலே ஒய்ஃபு ஒரு அரேஞ்ச் மேரேஜ், ஒய்ஃபுன்னு மேரேஜ் பண்ணியாச்சு, அப்படி ஒரு திங்கிங்கில் நம்ம கூட லைஃப்பை லீட் பண்ணுறாரா, நம்ம மேலே ஒரு லவ் ஃபீலில் நம்ம கூட லைஃப்பை ரிலேஷன்ஷிப்பில் எட்டு போகிறாரா? நான் இவ்வளோ டேஸ் என்ன நீங்கள் லவ் ஃபீலில் தான் திங்க் பண்ணுறதா நினச்சேன். இன்றைக்கி இந்த வேலை கேட்க சொல்ல கொஞ்சம் பெயினாக இருக்குது.
கண்டிப்பாக நான் உங்கள் ஹார்ட்டில் இருக்கேனாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாரா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங் இப்போ அப்படி எல்லாருமே கம்பெனிக்கு ரெடி ஆனால் நம்ம ஜிமினாவும் நம்ம டேமே ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியான ஜின்னுமே எல்லா ஒர்க்கையுமே பண்ணி முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஜின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஆரம் நோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம ஜின்னை பேக்கப் பண்ணப்படி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா என்ன பண்ணுறீங்க ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பேக் சைடில் இருக்க ஆரம்பை நோட் பண்ணோம். என்ன இன்னைக்கு வேகமாக கிளம்பி எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குது அதுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சர்ஜரி இருக்குடா அண்டா இவ்வளோ வேகமாக போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் நம்ம ஜின்னோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி லிக் பண்ணி அப்படியே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆரம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் சொல்கிறோம்ல எனக்கு கொஞ்சம் குட்டி ஒர்க் இருக்குதுன்ட்டு, ப்ளே பண்ணாதீங்க எனக்கு டைமில் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணா, என்ன பேபி நைட்டு என்ன பேபி ஹேண்ட்ஸில் வச்சு 11 o'clock வரைக்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், இப்படி ஃப்ரீயாக கிடைக்கிற டயத்தையும் என்னை என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே கபோர்டில் லாக் பண்ணுவாரோ அந்த மாதிரி லாக் பண்ணால், எங்கள் பாரு ஆரம் ப்ளே பண்ணி விளையாடாத சொன்னா கேளு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து கம்பெனிலே வந்து பேசுகிறேன், டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது ஃப்ரீ பண்ணி விடுங்கிற மாரி சொல்லிட்டேன். ஆரம்பை புஷ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாரி கிளம்புனா இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி வேகமாக போகிறான். சரி இப்போ கம்பெனிக்கு மட்டும் ஆஃப்டர்நூன் வரலையோ அதுக்கப்புறம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பமே கம்பெனிக்கு ஃபுல்லாக ரெடி ஆகுவாரா. அந்த மாதிரி ரெடி ஆனால் இப்போ நம்ம டேடா ஜொங்கு கூட கோட்டை கிரிப்பாக பிடிச்சபடி ஜொங்குக்கு இன்னைக்கு நீ ஏன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரியானுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேபி ஆஃப்டர்நூன் தானே வர சொன்னேன், ஏய் இப்போ வரமாட்டியா, ஹயாங் கம்பெனியில் ஏதோ ஒர்க் வச்சுருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்போ பார்த்தாலும் நீ ஹயாங் தான் சொல்கிற, உனக்கு எப்போதுமே உன் ஹயாங் தான் இம்பார்ட்டன்ட், நீ இந்த டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கெல்லாம் க்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவாரா. இப்படி க்ரை பண்ணால் நம்ம டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி, என் செல்லம்ல இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் ஃபேக்கெல்லாம் ட்ராமா பண்ணி க்ரை பண்ணாத டைமா, நல்ல செல்லக்குட்டி அம்முக்குட்டி அமைதியாக நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு போவீங்க, நான் ஆஃப்டர்நூன் உன்னை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவேனா, கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே வரலான்னு வச்சுக்கோ, வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு நேராக ஜிமினாவையும் டேயும் ஒரு காரில் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க அந்த காரில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சுகாவும் நம்ம ஜொங்குக்கும் அவங்கவுங்க காரில் அப்படியே நேராக கம்பெனிக்கு கிளம்புறாங்க. ஆரம்பமே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நாமுவையும் மின்னையும் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு நம்ம ஆரம் நேராக கம்பெனிக்கு வராரு. இப்போ கம்பெனியில் வந்து நம்ம ஆரம், சுகா, நம்ம ஜொங்குக்கு இவங்க 3 பேருமே மீட்டிங் சம்மந்தமாக பேசிகிட்ருக்காங்க. இந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு ஒரு ஐடியா சொல்கிறாரு, சுகா ஒரு ஐடியா சொல்கிறாரு. 2 பேரோட ஐடியாவே நோட் பண்ணிவிட்டு ஆரம் வந்து இன்னொரு புது ஐடியாவை சொல்கிறாரு. இந்த மாரி பேசிக்கிட்டு கண்டிப்பாக இந்த டைமு இந்த ப்ளேஸில் டெண்டர் நமக்கு தான் கிடைக்கணும், ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூன் மீட்டிங் இருக்குதுல்ல, மீட்டிங்கை யார் அட்டன் பண்ண போகிறது அப்படிங்கிற மாரி கேட்டேன். ஜொங்குக்கு வந்து நான் ஆஃப்டர்நூன் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொன்னேன். சுகா வந்து சரி நான் மீட்டிங்கை அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. சரி ஓகே நானும் இந்த ப்ளேஸில் இருப்பேன், நம்ம 2 பேரும் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், நீ ஜொங்குக்கு டேயை சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி பிரதர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு ஒரு ஜாலியான மூமெண்ட்டில் இருந்தால் அதே கம்பெனியில் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ள் இந்த மாதிரி பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதும் ஆரம் சொல்கிறது எல்லாத்தையுமே பிரதர்ஸ் 2 பேருமே கேட்குற அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு அதை மொத்தத்தையுமே ஜெனிக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா நான் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணி இந்த ஆரம் இந்த மாதிரி அவன் பிரதர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கானா, மீட்டிங் அட்டன் பண்ணுறியா, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறியா, பண்ணு கண்டிப்பாக உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இந்த மாதிரி ஜெனி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம ஜேகப் என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி ஜேகப் உள்ள என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு இந்த ஹயாங் எதுக்கு இங்கே வர்றான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இப்போ எதுக்குடா இவன் வரான்ங்கிற மாரி நோட் பண்ணேன். என்ன சுகா என்னை பார்த்தோன்னே ஏன்டா இந்த பக்கமாக வந்துருக்குங்கிற மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் உன்னை பற்றி உன் ஹயாங்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாரா. அந்த மாதிரி கலாய்ச்சா, ஹலோ நீ நிற்கிறது என்னோடய ப்ளேஸு,
ஏய் ஏன்டா அப்படிலாம் சொல்கிற? இது என் ஃப்ரெண்டோட கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கம்பெனியில் பாடி சார் என்னடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சேகப்புக்கிட்ட நம்ம சுகா நின்று ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாரா. டே 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 எனக்கு நல்லா தெரியும்டா, அன்னைக்கு அந்த ரோட்டில் ஒரு 5 மெம்பர்ஸ் அடிச்சல்ல, போனா அப்படி என் ஃப்ரெண்டோட பிரதர்னு சொல்லிட்டு தானே உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டேன். இரு உன் பிரதர்கிட்ட சொல்கிறேன். உன் பிரதர் மற்ற பர்சன்ஸ்கிட்டலாம் ஃபைட் பண்ணான், அடித்தான். அடித்து அதில் ஒரு பர்சன்ட்டுக்கு ஃபேஸே அவன் யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போச்சு அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே ஜேகோப் என்ன ரெஸ்பெக்ட் குறையுது? அது அது வந்து ஹயாங், ஏன் ஹயாங் இந்த அளவுக்குலாம் சீரியஸ் ஆகுறீங்க? இதெல்லாம் போய் ஹயாங்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுவேண்டா. சொல்லாதீங்களே? சொல்லுவேன். டேய் சொல்லி மட்டும் பாரு. என் ஹயாங் என்னை வந்து ஏதோடு திட்டுட்டு அந்த பசண்டை எப்படி அடித்து ஃபேஸை சதைச்சேன், அதே மாரி ஒன்றையும் வச்சு சதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா மிரட்டிட்டு போகிறாரு. என்ன ஏன் ஃபேஸை சதைச்சிருவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகப் ஷாக்கில் சுகாவை நோட் பண்ணிவிட்டு, இவன் செஞ்சாலும் செய்வான். இந்த சுகா ஒரு டைப்பு, இந்த ஜங்குக்கு ஒரு டைப்பு. அவன் சொல்லவே மாட்டான், பேசவே மாட்டான், ஆனால் செய்கிறத கரெக்டாக செதுக்கி விட்டுட்டு போயிடுவான். இவன் சொன்னால் கண்டிப்பாக செஞ்சு வைப்பான். ஆமாம் இந்த ஜங்குக்கு எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். என்ன ஹையா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க்கே கிடைக்கலையா? இங்கே மாதிரி வந்துட்டுருக்கீங்க? எங்கள் கம்பெனியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே, நாங்கள் கால் பண்ணலையே, யார் கால் பண்ணி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜங்குக்கு என்ட்ராக வர, அதானே சொல்லி செய்கிறவன் போயிட்டான், சொல்லாமலே எல்லாத்தையும் செய்கிறவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன ஜங்குக்கு ஒர்க்லாம் எப்படி போகுது? இவ்வளோ நேரம் நல்லா தான் போச்சு, இதுக்கப்புறம் தான் டல்லாகும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை போட்டு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன். ஏன்டா அந்த மாதிரி டோனிங்கில் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், சும்மாடா என்ன உங்கள் பிளேஸில் ஒர்க் இல்லைன்னு என் கம்பெனியில் ஒர்க் தேடி வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா டேய் அவன் என்ன அப்படி பேசிட்டு போகிறான், நீ என்னென்ன இப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேடா? என் ஃப்ரெண்டு இந்த கம்பெனியில் தான்டா இருக்கிறான், அவனை தான்டா பார்க்க வந்தேன். ஓ உங்கள் ஃப்ரெண்டையா? உங்கள் ஃப்ரெண்டு ஹெவி ஒர்க்லலாம் இருப்பார், அவன் என்ன ஒர்க்கில் இருந்தால் உனக்கு என்னடா, அவன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பிடிச்சி பயங்கரமாக திட்டி அங்கேருந்து நான் அனுப்புனா நம்ம ஜங்குக்குடா அப்படியே ஒரு மாதிரி முறைச்ச லுக்கில் என்னையாடா திட்டுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைக்கிற லுக்கில் பார்ப்பாரா. ஐயோ பார்க்குற பார்வை சரியில்லை. ஜங்குக்கா ஹயாங் வந்து சும்மா ஏதாவது ப்ளே பண்ணி திட்டிருப்பேன், அதெல்லாம் பெருசாக எடுத்து மனசுக்குள்ளே வச்சுக்காட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அங்கே தாண்டா வச்சுப்பேன், நீ கீழே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு தானே வருவேன், நீ வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து பண்ணேன். பாட்டியா ஃப்ரெண்டை பார்க்க வந்தா, ஃப்ரெண்டோட 2 பிரதர்ஸுமே கம்பெனிக்கு ஏன்டா வந்தேனுங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு வராங்க. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியல, இந்த ஆரம்பம் வேற அப்படிங்கிற மாதிரி புலம்புன்னு புலம்பி நிற்கிற ஜேகப் பக்கத்தில் கரெக்டாக ஆரம்பம் வந்துட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குண்ணா, ஒரு 2 பிரதர்ஸ் ஏன்டா அந்த மாதிரி இருக்கானுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னையே திட்டுறானுவாடா, திட்டிட்டு பிளாக்மெயில் வேறு பண்ணிட்டு போகிறானுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம 6 மணி நேரம் கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் இப்போ ஆஃப்டர்நூன் 12 ஆகுது. இந்த மூமெண்ட்டுக்கு டைம் ஆஃப்டர்நூனான மூமெண்ட்டை போட்டுட்டு நம்ம ஜங்குக்கிட்டோம், ஐயோ டைம் ஆயிடுச்சு, என் பேபி வேற கதருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரான். இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை ஜேகப் நோட் பண்ணிவிட்டு ஏன்டா இந்த அளவுக்கு ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆஃப்டர்நூனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னான். இவன் போகணும்ல, கரெக்டாக அவன் சொன்ன டைத்துக்குள்ளே அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நிற்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கிட்ட இவ்வளோ வேகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப் ஜங்குக்கு நோட் பண்ணால் அவ்வளோ வேகமாக ரன் பண்ணபடி ஓடி போய் லிஃப்ட்டில் போல் ஸ்டெப்பில் அவ்வளோ வேகமாக இறங்குறாரு. அவ்வளோ வேகமாக இறங்கி கார் எடுத்துகிட்டு கம்பெனி விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, இந்த மாதிரி பிரதர்ஸை வச்சுட்டு கம்பெனியை ரன் பண்ணுற பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ மீட்டிங் ரூமை தான் காட்டுறாங்க. மீட்டிங் ரூமில் தான் ஜேகப் வந்து 2-3 பிளேஸில் வந்து கேமராஸ் அங்கிட்ட இங்கிட்டுமா ஃபிக்ஸ் பண்ணுறது. எதுக்காகடா கேமராஸ் எல்லாம் வைக்கிறேன், உன் கம்பெனியில் உன்னை சீட் பண்ணுறாங்க எது யாருன்னு தெரியணும்ல, அதுக்கு தான் இந்த கேமராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீட்டிங் ரூமில் இருக்கிற பேப்பர்ஸு, மீட்டிங் நடந்துகிட்ருக்க மூமெண்ட்டில் இருக்கிற அந்த ஒர்க்கெல்லாம் யார் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கேமராஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்பெனியில் 1-2 பிளேஸில் கேமராஸ் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணால் அந்த கேமராஸ் இருக்கிற பிளேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு, பட் கேமரா இல்லாத மற்ற பிளேஸில் எல்லாம் நம்ம ஆர்எம்முக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு
கேமராஸ் இருக்குங்க போயிட்டானா நீங்கள் இந்த பிளேஸில் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் கேமரா இல்லாத பிளேஸில் இருந்து அவ்வளோ ஒர்க்கையும் பண்ணுறீங்க. யாருக்குமே தெரியாதபடி 2-3 பிளேஸ்லலாம் நம்ம ஜேகப்பண்டும் கேமராவை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறது. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு போல் இந்த ஒர்க்கை பண்ண அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா உன் கம்பெனியில் யார் உனக்கு துரோகம் பண்ணி உனக்கு கீழே இருந்து ஒர்க் பண்ணி ஜெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரா. இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் அந்த மீட்டிங் ரூம்குள்ளே கரெக்டாக நம்ம ஜின் ஃபுட்டோடு என்ட்ராகுவாரா. ஜின்னியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு ஜென் அப்படியே நிற்கிறாரு. இந்தமாரி இந்த ஜென்னி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. அவளுக்கெல்லாம் பயந்து இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கட்டெல்லாம் கேட்டுட்டு ஜென்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜென்னியோட நேமை கேட்க சொல்லி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜென்னோட மொபைல்லேருந்து கால் வருமா. அந்த கால் வர மூமெண்ட்டுக்கு ஆரம்பம் நம்ம ஜேகப்பும் அங்கிட்டு மாற நின்று பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே திரும்பி டோர்கிட்ட நோட் பண்ணால் ஜின் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜின் உள்ளே வர வேண்டியதுதானே எதுக்கு டோர்கிட்டே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த காலை அப்படியே அட்டன் பண்ணபடி சொல்லுங்கள் நான் இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கேன். இவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதோ கால் வந்துருக்கும் உங்களுக்கு. அந்த இதை அப்படியே ஃபுல்லாக நம்ம ஜின் பேசிக்கிட்டே கரெக்டாக அந்த ஃபுட்டு கொண்டு வந்துருப்பார்ல பஸ்கெட் அதை கொண்டு வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிட்டு அந்த ஃபோன் கால் பண்ணியிருப்பாங்களா அந்த பர்சன்ட்கிட்ட பேசுகிறாரு. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நான் இன்னொரு 1 ஹவருக்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஆரம்பிக்கிட்ட வந்தால் ஜேகப் அப்படியே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரிடா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப் அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே போகிறேன். அந்த மாதிரி பண்ணால் ஆரம் டைம் ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சாப்பிட தான் செய்யணும் வா நம்ம கேபினுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பஸ்கெட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நேராக நம்ம ஆரம் ஜின்னை கூட்டிகிட்டு கேபினுக்கு வர்றாரு. இந்த மாரி கேபினுக்கு வந்தோம். இப்போ நம்ம ஜின்னு வந்து ஃபுட்டை எடுத்து வைக்கிறாரு. ஃபுட்டை எடுத்து வைக்கிற மூமெண்ட்டில் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது ஒரே குழப்பத்தில் டிப்ரெஷனில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஃபுட்டை எடுத்து வைக்கிறாரு. ஃபுட்டுக்கு உள்ள அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் மறந்து வைக்கிறாரு. இப்போ சாதம் எடுத்து வச்சா சாதத்துக்குள்ளே அந்த சாம்பாரை ஊட்ட மாட்டேங்கிறாரு. வாட்டரை எடுத்து வச்சா வாட்டரை கிளாஸில் ஊட்டுறதுக்கு பதிலாக டேபிளில் கொட்டுறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டாகவே இருக்குது. ஏன் அங்கே வச்சுருக்க ஃபுட்டை எடுத்து வச்சவர் திரும்பவும் பஸ்கெட்டுக்குள்ளேயே தூக்கி வைக்கிறாரு. இந்த மாதிரி ஜின்னு வியட்னஸில் வேற மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி இழுத்து ஜின்னை டைஸில் உட்கார வைப்பாரா அந்த மாதிரி உட்கார விட்டோம். ஜின்னு செம ஷாக்கில் அப்படியே நம்ம நோட் பண்ணிவிட்டு ஏன்னாச்சு ஆரம் ஏதாவது ப்ராப்ளமா என்ன அட உன்கிட்ட நான் கேட்கணுண்டா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையே அப்படியா டாக்டர் டாக்டருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி வியாடாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை எடுத்து வச்சுருக்க மூமெண்ட்டை எல்லாத்தையும் அப்படியே நம்ம காட்டுவார் அந்த மாதிரி காட்டணும். அப்புறம் தான் ஜின்னுக்கே புரியுது தன்னோட ரியாலிட்டியிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டோம். சாரி ஆராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன ஆச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம் ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கிறியா ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கு ஹெவியாக இருக்கா ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணேன். என்னோடய ப்ராப்ளமே நீ தான் ஆராம் நான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது நீ வந்து ஒரு கேர்ளோட நேமை வச்சு பேசிகிட்டு இருக்க நீ அந்த கேர்ள் மேலே இன்னும் ஃபீலிங்ஸில் இருக்கியான்னு உங்ககிட்ட கேட்க முடியாது. கேட்டால் நீ எங்கே பெயின் ஆயிடுவியோன்னு உனக்கு பயமாக இருக்குது. நான் உன்னோட ஹார்ட் முழுக்க இருக்காமல இல்லையா எனக்கு அந்த டவுட் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீ என்னோட ஆரம் எனக்கு மட்டும்தான் நீ உன்னோட ஹார்ட் முழுக்க நான் இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலான ஃபீலில் ஹக் பண்ண பொசிஷனில் இருந்தோம். அப்படி ஜின்னோட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்ருக்கேன் சரி வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜின் எடுத்து வச்சுருப்பார்ல அந்த பஸ்கெட்டை பக்கத்தில் இழுத்து வச்சு ஆரமே எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்து ஆரமும் சாப்பிட்றாரு. பக்கத்தில் டைஸில் உட்கார வச்ச பொசிஷனில் ஜின்னுக்குமே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டேன். ஜின்னுக்கு பயங்கரமாக தேறி வருது. இந்த லவ் காட்டுற ஒரு ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். நான் யாருக்கும் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜின்
அந்த மூமெண்ட்லேயே ஜினி மேலே இருக்கிற ஒரு பயம், ஆரம் தன்னை லவ் பண்ணுறாரா இல்லை ஒரு ஃபோர்ஸில் பண்ண மேரேஜ், அந்த மேரேஜில் தனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, அதனால நம்ம கூட லைஃப்பை ரிலேஷன்ஷிப்பில் எடுத்து போயிட்டுருக்காரா அப்படிங்கிற திங்கிங்கும் தன்னோட ஹார்ட்டில், அதாவது ஆரமோட ஹார்ட்டில் தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங், ஒரு ஃபீல், டென்ஷன், டிப்ரெஷன், பெயின் எல்லாமே நம்ம ஜின்னுக்கு இருக்குது. அந்த மூமெண்ட்லேயே நம்ம ஆரம் ஃபுட்டை ஃபீட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னு ஃபுட்டை சாப்பிட்டா நம்ம ஆரமும் ஃபுட்டை ஃபீட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஆரம் தான் டைஸில் உட்காந்த பொசிஷனில் இருக்க ஜின்னை நோட் பண்ணிவிட்டு, என்ன பேபி, டைம் மூவ் ஆன் ஆகிட்டுருக்குது, இங்கே யாரும் இல்லை, ஒரே ஒரு கிஸ் நான் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜின் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, அதெல்லாம் முடியாது ஆரம், இது கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் யாருனாலும் உள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு இருந்த ஜின் இப்படி திரும்பி, இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினேன், உங்ககிட்ட யாருடா பர்மிஷனை கேட்டதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட கிட்ட க்ரிப்பை பற்றி நம்ம ஆரம் பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணால் ஃபஸ்ட்டில் நம்ம ஜின் நம்ம ஆரமை கொஞ்சம் புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறாரு. பட் நம்ம ஆரம் இன்னும் க்ரிப்பாக நம்ம ஜின்னை டைட்டாக ஹாக் பண்ண பொசிஷனில் பயங்கரமாகவே லிப்லாக் பண்ணுவார்.